வணக்கம். நான் இங்கு அதிகார குரலுக்காக சுபா சதீஷ்குமார். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஹிந்து முன்னணியிலிருந்து சார். உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். நெல்லையப்பர் தேரோட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க தேரோட்டம், அங்க நடந்தது என்ன? ஏன் நீங்க அவ்வளவு ஆக்ரோஷமான ஒரு பதிவை போட்டீர்கள்? ஆமா, நெல்லையப்பரனுடைய தேர்ங்கிறது ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர்கள்ல ஒன்று நெல்லையப்பருடைய தேர். கிட்டத்தட்ட அது 518 வருஷமா தொடர்ந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தேர், பெரிய தேர். அந்த தேரோட்டம் இன்னைக்கு காலம் நடந்த 519வது வருஷம். இந்த கடந்த 518 வருஷத்துல எந்த வருஷமும் தேர் வடம் மறந்ததா யாரும் சொன்னதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, நாங்க பார்த்ததும் இல்லை. ஆனா இன்னைக்கு காலையில தேரினுடைய துவக்கம், தேர் நிலையை விட்டு ஒரு இன்ச்சு கூட நவுண்டு வரல. கலெக்டர் இருந்தாங்க, எம்பி ராபர்ட் ப்ரூஸ் இருக்கிறாரு, அவங்க எல்லாம் துவக்கி வடத்தை தூக்குறாங்க. ஜேசி இருக்கிறாங்க, ஹெச்ஆர்என்சி இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஜேசி. அவங்க முன்னாடியே அந்த வடம் வந்து அண்டு விழுது. ஒரு வடம் வந்து அடுத்தடுத்து 3 வடங்கள் இருக்கிறது, 4 வடத்துல 3 வடம் அருந்து போகுது. அப்பவும் சொல்றோம் நிறுத்துங்கன்னு. அடுத்தது 4வது வடம், இந்த பெண்கள் இழுத்துட்டு வந்த வடம், அதுவும் அருந்து போகுது. பெண்கள் எல்லாம் கீழே விழுந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து இதாகிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம், மன கஷ்டம் எங்களுக்கு. 10 நாள் திருவிழா நடக்குது. மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்க. திருநெல்வேலி தேர் திருவிழாங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா. லட்சக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்க. இந்த திருவிழாவில் அரசாங்கமும் அறநிலையத்துறையும் இவ்வளவு அலட்சியமா இருக்குங்கிற ஒரு வருத்தம் தான் அந்த பதிவினுடைய நோக்கம். அத்தனை பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து விழுவாங்க. அந்த வடம் செஞ்சு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாகுது. நாங்க கடந்த 5 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கோம், வடம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. இந்து முன்னணியில இருந்து சொல்றோம், பொதுமக்கள் சொல்றாங்க, பக்தர்கள் சொல்றாங்க, வடம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது, இங்க வடத்தை புது வடம் செஞ்சு போடுங்கன்னு சொல்றோம். காதே கொடுத்து கேட்கல. செவிடுங்காதுல ஊதுன சங்கு மாதிரி அறநிலையத்துறை இருக்குது. அறநிலையத்துறை எதுக்காக இருக்குது? அறநிலையத்துறை உண்டியல் பணத்தையும் வாடகை பணத்தையும் குத்தகை பணத்தையும் தரிசன கட்டண பணம், இதெல்லாம் எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபா நெல்லையப்பர் கோயில மட்டும் வருது. வெளி கோயில இல்ல, நெல்லையப்பர் கோயில மட்டுமே கோடிக்கணக்கான ரூபா வருது. இவ்வளவு பணத்தை என்ன பண்ணுறாங்க, என்ன செலவழிக்காங்க? ஒரு வடத்தை கூட மக்கள் இவ்வளவு பெரிய திருவிழா நடக்கக்கூடிய வடத்தை கூட, கயிறு கூட உங்களால ஒரு வாங்கி வைக்க முடியுமா? அந்த கயிறு மிஞ்சி போனா 4 வடம் போனோன்னா ஒரு 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா வரும் அவங்க எஸ்டிமேஷன் பார்த்தா. 30 லட்ச ரூபா செலவழிச்சு இந்த வடத்தை கூட 30 வருஷமா மாற்ற முடியலன்னா இவங்க என்ன நிர்வாகம் பண்றாங்க? இது என்னுடைய ஆதங்கம் இல்லை, திருநெல்வேலியில இருந்த ஒட்டுமொத்த மக்களினுடைய ஆதங்கம். அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த வீடியோ. இது மக்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. மிகப்பெரிய அபசகுணம் இல்லையா? நீங்க யோசிச்சுப்பாங்க, நமக்கு இந்துக்கள் ஒவ்வொரு பண்டிகையிலும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அதுல ஆரம்பத்திலே 1 இன்ச்சு கூட நகராம ஒரு தடப்பட்டு போச்சுன்னா, அருந்து விழுதுன்னா, இது எவ்வளவு பெரிய அபசகுணம். மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்புல இருந்து திருநெல்வேலி இப்பதான் மீண்டு ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு அப்புறம் வரலாறு காணாத பாதிப்புல இருந்து மீண்டு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படி ஒரு அபசகுணம் வரும்போது மக்கள் ரொம்ப வருத்தப்பட்டு போயிருக்கிறாங்க. எந்த வருஷமும் இப்படி வந்ததே கிடையாது. அறநிலையத்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமா இருக்காங்க? இதுதான் எங்களுடைய வருத்தம் சார். தொடர்ந்து இந்த வடங்கள் நீங்க சொல்றீங்க அது அருகுது, அதனால கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. இது 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலையில நீங்க சொல்ற போது 4வது வடம் பெண்கள் அருந்து விழும் வரை இதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடுமே அங்க கூடியிருந்தவர்கள் எடுக்கலையா? அது எம்பியாக இருக்கட்டும், ஹெச்ஆர்என்சியோட இவராக இருக்கட்டும், யாருமே இதற்கான முன்னேற்பாடுகள் எதுவுமே எடுக்கலையா சார்? பண்ணல. இப்ப அந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பல இடங்கள்ல தேர் விபத்துகள் நடந்தது, நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு, பல உயிரிழப்புகள்லாம் கூட நடந்தது. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, தேர் திருவிழா நடக்கும்போது பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர் வந்து ஆய்வு பண்ணி தான் இந்த தேர் திருவிழா நடத்துவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு நெல்லையப்பர் தேர் திருவிழாவினுடைய வடம் 4 வடம் அருந்து விழுந்திருக்குது. இந்த இதை எந்த பொதுப்பணித்துறை அதிகாரி ஆய்வு பண்ணாங்க? பொதுப்பணித்துறை யாருமே ஆய்வு பண்ணல. கலெக்டரினுடைய மெத்தனம், மாவட்ட நிர்வாகத்தினுடைய மெத்தனம். திருவிழா வரும்போது ஆணி திருவிழா, பத்திரிகையில நாங்க பார்த்தோம், பத்திரிகையில பார்த்தா நாங்களே தெரிஞ்சுக்கோம், ஆணி திருவிழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டம் யார் நடத்துறாங்க? இவங்க காவல்துறை அதிகாரிகள், பிடபிள்யூடி, வருவாய்த்துறை, இவங்களாம் உட்காந்து ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு ஒரு டீயும் சம்சாவும் முடிச்சுட்டு போறாங்க. இதுதான் ஆலோசனை கூட்டமா? ஆலோசனை கூட்டம்னா பக்தர்கள்ட்ட கேளுங்க, கோயிலுக்கு தினம் கோயிலுக்கு வர்றவன்ட்ட கேளுங்க, ஹிந்து அமைப்புகள்கிட்ட கேளுங்க, உள்ளூர்காரன்ட்ட கேளுங்க. எங்களுக்கு தெரியுங்க என்ன பிரச்சனை, எப்படி தேரோட்டத்தில் நடத்தணும், இந்த தேரோட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், எல்லாம் கேட்கணுமா வேண்டாமா? இவங்க உட்காந்துட்டு ஒரு ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஆலோசனை கூட்டம் முடிச்சுட்டு போனா இப்படித்தான் இருக்கும். இவங்க எந்த முன்னேற்பாடுமே பண்ணல. இந்த வடம் அருந்தது ஒரு பிரச்சனை. அதோட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, 4 ரத வீதிகளிலும்
இந்த வந்து பூமிக்கு அடியில மின் இணைப்பு கொண்ட அதுக்காக தோண்டி வச்சிருந்தாங்க. 10 நாளைக்கு முன்னாடி தான் அதை மூடி சிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. சிமெண்ட் போடும்போதே நாம சொல்றோம் இது இப்போ சாதாரண ரோடு மாதிரி நினைக்காங்க. பல ஆயிரம் டன் எடையுள்ள தேர் ஓடக்கூடிய ரத வீதி. இதுல ரொம்ப கவனமா போடுங்க, நல்லா ஸ்ட்ராங்கா உறுதியா போடுங்கன்னோம். கேட்கல. இன்னைக்கு பல இடங்கள்ல அந்த தேர் சக்கரம் அந்த இடங்களை பதிஞ்சுது. தேர் டிலே ஆனதுக்கு அதுவும் பெரிய காரணம். பல இடங்கள்ல சக்கரம் உள்ள போய் நிற்கு. ரோடு மோசம். எந்த அடிப்படையான வசதியுமே செய்யல. விநாயகர் தேர் மொத்தம் 5 தேர் திருநெல்வேலியில் 5 தேர் ஒரே நேரத்துல ஓடும். விநாயகர் தேர்னுடைய சக்கரம் உடனே நிக்கி. என்ன இவங்க அறநிலையத்துறை என்ன பாக்குறாங்க, என்ன முன்னேற்பாடு பண்ணாங்க? ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயம். அத்தனை பக்தர்களும் கும்பிடுறாங்க. உண்மையிலே இன்னைக்கு நெல்லையப்பரனுடைய அருள் தேர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் போது வடம் அந்து போகல. யோசிச்சு பாருங்க, தேர் ரன்னிங்ல இருக்கும் போது வடம் அந்துன்னு வைங்களேன், வடத்தை வச்சிருந்தவங்க முன்னாடி போய் விழுவாங்க, பின்னாடி இழுத்துட்டு வந்தவங்க அவங்க மேல விழுவாங்க. எவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். உயிர் சேதம் ஏற்பட்டோம்னா இந்த அரசாங்கம் என்ன செய்யும்? 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அவங்க முடிச்சிருக்கோம். அவங்க குடும்பத்துக்கு தெருவில் இருந்துச்சுங்க. கோயிலில் இறைவனை நம்பி வந்து நிற்க அந்த இடத்துல ஒரு உயிர் சேதம் நடந்தா எவ்வளவு பெரிய அவசகுணம். இறைவன் தான் காப்பாத்திருக்கிறான். அன்னைக்கு நெல்லையப்பர் தான் இன்னைக்கு மக்களை காப்பாத்திருக்கிறார். அரசுக்கு ஒரு பாடம் புகட்டிட்டு மக்களை காப்பாத்திட்டார். இன்னைக்கு உண்மையிலே இந்த பேர் நடந்து ரன்னிங்ல வரும்போது ஓடி வரும்போது விழுந்துருந்தா மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு முழுக்க அறநிலையத்துறை தான் காரணம். அறநிலையத்துறை அமைச்சரனுடைய அலட்சியம் தான் காரணம். என்னையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும். தொடர்ந்து பல தேரோட்டங்கள்ல பல திருவிழாக்கள்ல தமிழகத்துல நம்ம மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சரை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பல விபத்துகள் நடக்குது. இதுக்கு அவர் தான் பொறுப்பு. இந்த விபத்துக்கும் அவர் தான் காரணம். சார், கிட்டத்தட்ட 517 வருடங்களாக நடந்து வந்த ஒரு தேர் ஓட்டம் சார். அதுல வந்து 4 முறையில வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கம்பி எல்லாம் கட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து தேர் வடம் அருக ஆரம்பிக்குது, இரும்பு கம்பி எல்லாம் கட்டுறாங்க. அதையும் மீறி 5வது முறையும் அந்த வடம் வந்து அருகுது. விநாயகர் தேரோட சக்கரத்துல அடிக்கப்பட்டிருந்த அந்த இரும்பு தகடு இருக்கு இல்லைங்களா, அது பெயர்ந்து சக்கரமே உருக்குலைந்து காணப்பட்டனால, அதாவது தேர் வடம் அருகிறதே பக்தர்களுக்கு வந்து ஒரு அபசகுணமா தான் பார்ப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது இந்த இரும்பு தகடு பெயர்ந்து சக்கரமும் உருக்குலைந்து காணப்பட்டது வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? அதனால ஏதாவது அந்த கூட்டத்துல சலசலப்பு ஏற்பட்டதா, இல்லைன்னா மக்கள் வந்து அதை புரிந்து கொண்டு அந்த அங்கிருந்து கலைஞ்சு போனாங்களா? எந்த மாதிரியான சம்பவம் சார் நடந்தது? நீங்க அந்த இடத்துல இருந்தனால மீண்டும் இத ஒரு முறை உங்ககிட்ட உறுதிப்படுத்திக்க விரும்புறோம். நேரடியாக பார்த்தேன். பெண்கள் அவ்வளவு பேர் அந்த வடம் அருந்து அப்படி கீழே விழுந்தாங்க. எல்லாருக்கும் சின்ன சின்ன சிராய்வு காயம். ஆனாலும் கூட மக்கள் வந்து தேர் எடுக்கணுங்கிறதுல உறுதியானாங்க. திரும்பியும் வந்து தேர் வடம் வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப இழுத்தாங்க. அது திருநெல்வேலி பெண்களுடைய ஒரு மன உறுதி. எல்லாருக்கும் சின்ன சின்ன காயம். யாரும் ஆஸ்பத்திரிக்கு போல. உண்மையிலே நல்ல வேலை இறைவன் செயல். அதான் முதல்ல சொன்ன இறைவன் செயல். பெரிய அளவில் யாருக்கும் பெரிய காயங்கள் இல்லை. ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்ததில்லை. சின்ன சின்ன தரையில விழுந்ததில்லை சிராய்ப்பு காயங்கள். அதை அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இது பெரிய விபத்து இன்னைக்கு தவிர்க்கப்பட்டிருக்குது. 2வது இவங்க ஒரு வடம் கொண்டு வராங்க. நாங்க நேற்று நைட்டே சொல்றோம் வடம் சரியில்லைன்னு சொல்றோம். வடம் சரியில்லைன்னு சொன்னது நைட்டே இந்த வடத்தை மாத்திருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, திருச்செந்தூர்ல இருந்து ஒரு வடத்தை கொண்டு வராங்க. திருச்செந்தூர் தேர்னுடைய வடம் அதை கொண்டு வந்து ஸ்பேரா வச்சுக்கிட்டாங்க. இது முதல்ல நேற்று காலையில நேற்று நைட்டே மாத்திருக்கலாம்ல. திருச்செந்தூர்ல இருந்து வடம் கொண்டு வந்துட்டீங்கல்ல, வடத்தை வச்சு மாத்திருக்கலாம்ல. இப்ப அந்த வடத்தையும் கொண்டு வந்து அதை சரியா கட்டாம என்ன ஆகி போச்சு, திருச்செந்தூர் தேர்னுடைய எடை வேற, திருநெல்வேலி தேர்னுடைய எடை வேற. இது பல மடங்கு பெருசு. திருநெல்வேலி நெல்லையப்பர் தேர் இந்த வடத்தை கொண்டு வந்து இதுல போட்டு இருக்காங்க. இது கொஞ்ச தூரம் போகும்போது இதுவும் அருந்துட்டு, இது அருந்து பாதியில அருந்து நிற்கும் போதே நாங்கெல்லாம் முன்னாடி பாதி அறுற மாதிரி இருக்கு, நிறுத்துங்கன்னு சொல்லி வடத்தை மாத்தணும். திரும்ப இன்னைக்கு மட்டும் திருநெல்வேலியில 3 வடங்கள் அறுபட்டு மாற்றப்பட்டிருக்கு. 3 வடங்கள். இது போக சங்கிலி. சங்கிலிலாம் நெல்லையப்பர் கோயில்ல சங்கிலி இருக்கிறதுங்கிறது வரலாற்றுலே கிடையாது. சங்கிலியில தேர் இழுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதை மக்கள் வந்து அதை ஒரு விரும்பக்கூடிய விஷயம் இல்லை. வடத்துல கொண்டு வர சங்கிலியை நம்ம சங்கிலியை யாரை எதை கட்டி இழுத்துட்டு வருவோம் தெரியும் நமக்கு. சங்கிலியை கட்டி தேர் இழுத்துட்டு வர்றது மக்கள் ரொம்ப மன குமுறல். அத்தனை பேருக்கு பெண்கள்லாம் வருத்தப்படாங்க. துட்டெல்லாம் எடுத்துட்டு போறாங்களே, என்னையா செலவழிக்கிறாங்க இங்க அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. பொதுமக்கள் கேட்கறாங்க. நாங்க இந்து முன்னணி பல வருஷமா இதை கேட்டுட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு பொது ஜனங்கள் கேட்கறாங்க, இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபா உண்டியில இருந்து எடுத்துட்டு போறாங்களே, இதெல்லாம் என்ன செலவழிக்காங்க நீங்க, ஒரு வடத்தை கூட பராமரிக்க முடியலன்னு பெண்கள் கேட்கறாங்க. இதற்கெல்லாம் நெல்லையப்பர் கேள்வி கேட்பார். இந்த அதிகாரிகளுக்கு அவர் தான் பதில் சொல்வார்.
மொத்தத்தில் இது திமுக அரசு மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகளின் பொறுப்பற்ற நடவடிக்கை காரணமாக நெல்லையப்பரின் தேரு கிட்டத்தட்ட 4 முறை அருந்து விழுந்திருக்கு. இது அபசகுனம் என்றும் ஆட்சியாளர்களின் மக்கள் விரோத நடவடிக்கை காரணமா அப்படி அதனால இந்த சம்பவங்கள்லாம் அரங்கேறி வருதா அப்படிங்கிற ஒரு குற்றமும் மக்களால வைக்கப்படுது. பார்க்கலாம் தொடர்ந்து இதற்கு என்ன காரணம் என்று. ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் ரொம்ப தெளிவா அழகா நீங்க அந்த நெல்லையப்புற தேர் விஷயத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.